தஞ்சையில் பெய்த கனமழையால் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் நட்டப்பட்டுள்ள சம்பா நெற்பயிர்கள் பூச்சிகளால் தாக்கப்பட்டு சேதமடைந்து உள்ளன. இது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் விவசாயிகளிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பெங்சல் புயல் மற்றும் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழையானது பெய்து வந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் நெற்களஞ்சியமாக இருந்து விளங்கக்கூடிய டெல்டா பகுதியான தஞ்சை மாவட்ட அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டு பெய்து வந்த பருவமழை, அந்த விட்டு பெய்து வந்த அந்த கனமழை எதிரொலியாக சம்பா தாளடி நெற்பயிர்கள் தற்போது அதில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு அந்த விவசாயிகள் பாதிப்படையும் நிலையமானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பருவமாறி பெய்த கனமழையின் எதிரொலியாகவும் இந்த பெஞ்சல் புயல் கனமழையின் எதிரொலியாகவும் இருக்கக்கூடிய நெல் பயிர்கள் முழுவதுமாக அந்த பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு அது சேதமாகும் நிலையும் உருவாகியுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு முன்வர வேண்டும். மேலும் இந்த கனமழை காரணத்தினால் இந்த டெல்டா பகுதிகளில் குறிப்பாக தஞ்சை திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இந்த பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நம்மிடையே விவசாயி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார் வணக்கம். நீங்கள் எந்த மாதிரி நெற்பயிர்கள் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது? வணக்கம் சார். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுக்கா திருக்கோடிக்காவல் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் சார். இந்த சுற்றுவட்டார பகுதியான திருக்கோடிக்காவல், துகுலி, கதிராமங்கலம், மகராஜபுரம் இந்த ஏரியாலாம் கடக்கோடி கிராமம் சார் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு. இது பருவம் தப்பி பெஞ்ச மழையினாலையும் இந்த பெஞ்சல் புயல் இந்த மாதிரி காரணத்தினாலையும் எங்களுடைய பயிரில் சம்பா பயிர் 1009 அது மாதிரி ஒரு 3 வகையான பயிர்களை பயிர் பண்ணியிருக்கோம். எல்லாமே பூச்சி தாக்குதல் அதிகமாக ஏற்பட்டிருக்கு சார். இதோடைய 3-4 தடவை மருந்து அடித்தோம். இதில் எந்த விதமான முன்னேற்றமும் எங்களுக்கு தெரியல. இதுக்கு மேலே என்ன மருந்து அடிக்கணும் என்னங்கிறது எங்களுக்கு புரியாத நிலைமையில் தான் நாங்கள் இருக்கோம் இப்போதைக்கு. அது இல்லாமல் இந்த இன்சூரன்ஸும் இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த வருஷமும் அரசாங்கத்துடைய வேண்டுதலின்படி நாங்கள் மறுபடியும் இன்சூரன்ஸை கட்டியிருக்கோம். அப்போயும் என்ன நடக்க போகுது என்னங்கிறது எங்களுக்கு இன்னும் முழுசாக ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பட்சத்தில் தான் சார் இருக்கோம். இப்போ தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்த அந்த குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழே வழங்கப்பட்ட அந்த இடுபொருட்கள் வழங்கினா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது நல்லதுங்க. அது உண்மையிலேயே அது ஒரு அருமையான திட்டம். அதில் வந்து நாங்கள் ஒரு இதாக இருந்துச்சு, இடுபொருளாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு செலவு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து எங்களுக்கு இந்த தடவை அறிவித்த ஒரு குறுவை தொகுப்பு எந்த விதமான ஒரு பயன்பாட்டும் எங்களுக்கு தரலாங்க. அது இப்போ விவசாயி சொன்னது மாதிரி டெல்டா பகுதிகளை பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த நெற்பயிர் சாகுபடி தான், விவசாயம் தான். இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு அரசால் வழங்கக்கூடிய பல்வேறு உதவிகள் கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளது. மேலும் இந்த நெல் பயிர்கள் தாக்குதல் உள்ளிட்டவற்றை வேளாண்மை துறை சார்பாக அந்த வேளாண்மை துறை முழுமையாக கண்காணித்து அதற்கு தேவையான இடுபொருட்களை பரிந்துரைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.